கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கான ஹாலிடே ஹோமோட ஃப்ரண்ட் வியூ. நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா இந்த கெஸ்ட் ஹவுஸில் புக் பண்ணி இங்கே ஸ்டே பண்ணலாம். மேக்ஸிமம் 5 days வரைக்கும் இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணலாம். இங்கே எப்படி ரூம்ஸ் புக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸில் நிறைய இடங்களில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான ஹாலிடே ஹோம்ஸ் இருக்குது. ஸோ இந்த கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கான ஹாலிடே ஹோம்ஸ் மெயினான இடத்துல தான் இருக்குது. இங்கேருந்து 400 மீட்டர் தூரத்தில் தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. 1.5 கிலோமீட்டருக்குள்ளே தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. கன்னியாகுமரியில் நம்ம பார்க்க வேண்டிய இடங்களான விவேகானந்தர் பாறை, மகாத்மா காந்தி மெமோரியல் மியூசியம், காமராஜர் மெமோரியல், சன்ரைஸ் வியூ, சன்செட் வியூ டவர், பகவதி அம்மன் கோவில், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து நடந்தே போய் பார்க்கலாம். நீங்கள் கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து ஷாப்பிங் போகணுன்னு நினச்சிங்கன்னா பக்கத்துலேயே வந்து நிறைய ஷாப்பிங் பண்ணக்கூடிய கடைகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து ஷாப்பிங் பண்ணலாம். இந்த கெஸ்ட் ஹவுஸ் பால்கனிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா கலங்கரை விளக்கத்தோட அழகான வியூ நமக்கு கிடைக்குது. இந்த கெஸ்ட் ஹவுஸில் 2 பெட்ரூம், 3 பெட்ரூம், 4 பெட்ரூம். நாங்கள் ஃபேமிலியாக போனதுனால 4 பெட்ரூம் எடுத்திருந்தோம். ஏசி, நான் ஏசி இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் ரூம்ஸும் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே புக் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 5 days வரைக்கும் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த கெஸ்ட் ஹவுஸில் நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கும்போது இங்கேயே வந்து ஃபுட்டெல்லாம் நமக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம ஃபுட்டு முன்னக்கூடியே ஆர்டர் பண்ணி இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஸோ ரூம்ஸும் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ நீட்டாகவும் இருக்குது. இந்த கெஸ்ட் ஹவுஸில் கார்டன் ரொம்ப இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வந்து இந்த கார்டனில் வந்து உட்காந்து அமைதியாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். இந்த கெஸ்ட் ஹவுஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நான் ஃபுல்லாக சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.